பெண்கள் பத்தி இங்க இந்த பெண்ணை பத்தி போட்டிருக்கு, இவள் ஏழைகளுக்கு தன் கைகளை திறப்பாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கு. அப்போ நீ உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உனக்கு இருந்துன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவ, உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் கை திறப்ப. நீ அல்லேலூயா. உங்க வீட்டாருக்கு ஃபர்ஸ்ட் கை திறப்பினால்தான் நீ மற்றவங்க வெளியே நீ கொடுக்க முடியும். அந்த குணம் அழியாது. வீட்டிலே செய்யாம எப்பவுமே வெளியே யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த பெண் ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்க ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீ என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இவளை குறித்து பார்க்கும் போது இவளுடைய கணவன் எப்போதுமே வெளியே எங்க போனாலும் கூட மூப்பர்களோடு உட்கார்ந்துக்கிட்டு நியாயம் விசாரிப்பானா. அல்லேலூயா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆண் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா நல்லா பேர் பெற்றவனா இருப்பான், சிங்கம் மாதிரி இருப்பான், எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ ஒரு வீட்டுல இருந்தாச்சுக்க தம்பிங்க பயப்படுவாங்க, தங்கச்சி பயப்படுவாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. கல்யாணம் ஆனப்புறம் பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. இப்போ சிங்கம் எல்லாம் இப்ப என்னது, சிங்கம் சத்து போச்சு. இப்போ சிங்கம் இப்ப நாய் மாதிரி சிங்கமே இப்போ ஆமா ஆமா, கொண்டாட்டியே என்ன பண்ண தெரியல, உன்னை மதிக்கல, நாங்க மதிக்கணுமா நாங்க ஒரே வார்த்தை. அப்ப அந்த கணவனை மதிக்கணுமா மதிக்க கூடாத யார் கையில இருக்கு? மனைவி கையில. அதுதான் சொல்றேன், இங்க மூப்பர்களுக்கு முன்பாக நின்று அவர் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாருன்னா, அப்போ அவங்க வீட்டுல அவங்க வைஃப் எப்படி இருக்காங்கன்னா அவர் பேர் பெற்றவளாக 1000 தப்பு செய்வாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. எப்பவும் மனைவி யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. என் புருஷன் ராஜா தாங்க, என் புருஷன் என்ன பண்ண, அவர் அதை பண்ண மாட்டார். அவர் தப்பு பண்ணா கூட மறைச்சிடுவாங்க மனைவி இங்க அல்லேலூயா. அதுதான். ஏன்னா இவங்க கணவனுடைய பேரு போச்சுன்னா மனைவி பேரும் போயிடும். அவ்வளவுதாங்க. உன் புருஷன் எப்படியோ நீ அப்படிதான். உனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க வைஃபுக்கு மரியாதை கிடையாதுங்க. அல்லேலூயா. கடை இல்லையே. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். எனக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு போயிருக்காங்க. போய் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா கிட்ட. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பையன்கிட்ட சொல்லுவாங்க, டேய் பாடுறா, தங்கச்சி கஷ்டப்படுத்து பாடுறான்னு சொல்லிட்டு அப்போ அண்ணன் கேட்டு 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 அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல ஒய்ஃப் காதை ஊதுவார், என் தங்கச்சி கஷ்டப்படுத்து. ஒரு காலம் உடனே அவங்க இங்க வருவாங்க, தங்கச்சியும் நல்லா ஆயிட்டாங்க. இப்போ தங்கச்சி மாப்பிள்ளை வரும்போது ஒய்ஃப் மதிக்காது, அண்ணா மதிக்க மாட்டேன்றான். தங்கச்சி தெரியும், எல்லாம் தெரியும், உன்னை பத்தி எல்லாமே தெரியும். என்ன காரணம்னா நம்ம சொல்றதுனால, அம்மாக்கு சொல்றதுனால என்னாச்சு, லாஸ்ட்ல அண்ணனுக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல இப்ப நீங்க பேச்சு இல்லை, அண்ணனுக்கு தங்கச்சிக்கு பேச்சு இல்லை. அப்படி குடும்பங்களும் இருக்கு. எதுவா இருந்தாலும் கூட குடும்பம்னா எல்லாமே இருக்கும். ஒரு குடும்பம்னா எல்லாமே இருக்கும். அதான் அந்த குடும்பம் நல்லா ஆகுறதும் கெட்டு போறது யார் காரணம் அது பெண்கள் தான். இல்லையா? பெண்கள் தான் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்குறோம்னா சொல்லி கொடுக்குறோம், தங்கச்சி கல்யாணம் பண்றோமா அங்க போய் சந்தோஷமா இரு, அவங்க போய் நல்லதே சொல்லுன்னா சொல்லு, ஃபோன் பண்ணி. கெட்டதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம செத்துருவாயிடும். அவங்களுக்கு அவங்க நல்லா ஆயிடுவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு அப்புறம் பேச்சு இருக்காது லாஸ்ட்ல அவங்க நமக்கு. அதுக்கு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியாது, அப்புறம் அப்படி ஆயிடும் நமக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் கூட பெண்கள்னால்தான் தான் எல்லாமே இன்னைக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ. இது பேப்பர்ல பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் புருஷன் பேர் பெற்றவனா இருப்பானா. இன்னைக்கு கணவன் உங்கள் குடும்பத்திலே எல்லாரும் மத்தியில, உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் மத்தியில அவர் பேர் பெற்று இருக்கணும்னா காரணம் யாரு? அந்த மனைவி தான். ஒரு வார்த்தை சொல்லிடலாம், அவங்க மைண்ட் அப்படியே வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மதிப்பு இருக்காது, அப்புறம் நம்மளுக்கு மதிப்பு இருக்காது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியும் எப்படி அவளுடைய கண்ணோக்கமா இருப்பாளா? எங்க கண்ணோக்கமா இருப்பாளா? பக்கத்து வீட்டுல கிடையாது. அவங்க வீட்டுல என்ன வாங்குறாங்க, அவங்க எங்க போறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன பேசுறாங்க சொல்லிட்டு அங்க பார்க்க மாட்டாங்க. அந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டின் மேலே கண்ணோக்கமா இருப்பாள். தன் பிள்ளைகளை குறித்து, தன் கணவனை குறித்து, தன் மாமனாரை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து அவள் கண்ணோக்கமா இருப்பாள். நிறைய பேர் பக்கத்து வீட்டை பார்ப்பாங்க தவிர தன் வீட்டை பார்க்க மாட்டாங்க. அதனால பின்னாடி பார்த்தா தன் வீட்டு ஆளுங்க என்ன பண்றாங்க அவங்க தெரியாது.
இங்க பாதி பேர் காது பக்கத்து வீட்டுல தான். நம்ம வீட்டுல என்ன ஆகுது அப்படியே அவங்க தெரியாது. எப்படிங்க தெரியாம போச்சுன்னுவாங்க. ஏன்னா அவன் மைண்ட் இங்க இல்லை. அல்லேலூயா. அதை சொல்ற பாருங்க, சோம்பலின் அப்பத்தை புசியாமல். அவள் எப்பவுமே சோர்ந்து போக மாட்டாளா வந்து. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் சோர்வாகவே இருக்கும். டயர்டா இருக்கு உடம்பு, தலை சுத்துது எனக்கு வந்து. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்ற வார்த்தை அதுதான் வந்து. அதான் ஒரு காலத்துல வந்து வீட்டுல அரைப்பாங்க கிரைண்டர்ல மாவு. எங்க வீட்டுல எங்க ஆண்டி அரைப்பாங்க ஃபர்ஸ்ட். கிரைண்டர் இருந்துச்சு அப்போ. நல்லா பேர் சௌபாக்கிய கிரைண்டர் நினைக்கிறேன். அதுதான் எங்க வீட்டுல இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி மறுபடியும் அதை அரிசி போட்டு அது தனியா எடுத்து அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அதை தனியா அப்புறம் ரெண்டுக்கு மிக்ஸ் பண்ணி அதை வந்து அது மறுபடியும் கழுவி அது ரெண்டு கலணும், கல்லுக்கு கலணும் அதையும் கலணும், ரெண்டு கழுவி அதை தொடச்சி வேற எவ்வளவு வேலை. அதெல்லாம் பண்ணாங்க அப்போ. அப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே அங்கங்க இப்போ மாவு கடை வந்துச்சு. நாங்க போய் மாவு வாங்கிட்டு வாங்க, போயிட்டு 1 கிலோ உடனே போய் வாங்கிட்டு வந்து மாவு கல்லை வாங்கிடுறாங்க. இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ற நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டாங்க. என்னங்க மாவெல்லாம் வேண்டாம், இது சாம்பார் செய்யணும், சட்னி செய்யணும், இதுக்கு ஹோட்டல்ல என்ன பண்ணுங்க, போயிட்டு ஆளுக்கு ஒரு மீட் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு என்ன இட்லி வேணும், உனக்கு தோசை வேணுமாப்பா, அவனுக்கு பூரி வேணுமா, என்னங்க போய் வாங்கிட்டு வந்துடுங்க போயிட்டு. அன்னைக்கு நான் மாவு வாங்குறாரு வந்து. நாங்க கேட்டா லீவா எனக்கு கொண்டாட்டிக்கு சொன்னாங்களா மாவு வாங்கிட்டு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வீட்டுல வந்து யாருமே வந்து சேர்றது இல்லை. இப்பெல்லாம் வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாங்க. நிறைய ஹோட்டல்ல பாருங்க, இப்ப அதனால தான் எங்க பார்த்தாலும் ஹோட்டல் தான் இப்போ. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்து ரீசெண்டா என்ன பண்றாங்க, சாப்பிட்டுறாங்க. அவ்வளவு இப்போ ஸ்தோத்திரம். ஹோட்டல்ல வாங்கினால வயிறு ஃபுல்லாகாது தெரியுமா, வயிறும் ஃபுல்லாகாது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நமக்கு தெரியும் ஹோட்டல்ல சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டுப்போ நம்ம நல்லாவே தெரியும். வேற வழி இல்லாம என்ன பண்றோம், நம்ம சாப்பிட்றோம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா இவள் சோம்பலின் அப்பத்தே கிடையாதான். என்னைக்குமே இந்த ஸ்ரீ வந்து சோர்ந்தே போகாதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் செய்யணும். நம்ம குடும்பம், இது நம்ம குடும்பம், நம்ம கணவன், என் பிள்ளைகள், இது என் ஃபேமிலி, இது என் மாமியார், இது என் மாமனார். மாமனார் சொத்து வேணும், மாமனார் வீடு வேணும், மாமனார் பணம் வேணும், மாமியார் வளர்த்து படிக்க வச்ச பையன் வேணும். ஆனா யாரும் வேண்டாம், மாமியாரும் வேண்டாம், மாமனாரும் வேண்டாம்.